ஈரானோட சுப்ரீம் லீடரான அயதுல்லா அலி கமேனியோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று இன்டர்நெட்ல உலாவிட்டு இருக்கு. 18ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசில் இருக்கிற பர்பாங்கி டிஸ்ட்ரிக்ட்ல கிண்டூருன்ற ஒரு சின்ன கிராமத்துல சையத் அஹ்மத் முசாவின்ற ஒரு பிறக்கிறாரு. அவருடைய ஃபேமிலி அதுக்கு முன்னாடி ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆனவங்க. அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்திய துணைக்கண்டத்துல தங்களுடைய பிடியை படிப்படியா இருக்க ஆரம்பிச்சாங்க. அதனால முகலாயர்களுடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல அதாவது 1830ஸ்ல அஹ்மத் முசாவி கிண்டூர்ல இருந்து ஷியா இஸ்லாத்தோட புனிதமான நகரங்கள்ல ஒன்னான ஈராக்ல இருக்கிற நஜாப்புக்கு இமாம் அலியோட கல்லறைய பார்க்க போறாரு. அவர் இந்தியாவே திரும்பல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் ஈரான்ல இருக்கிற கொமைனுன்ற சிட்டில கல்யாணமாயி குழந்தை குட்டிகளோட அங்கேயே செட்டில் ஆயிடுறாரு. அவர் இறக்குற வரைக்கும் அவருடைய இந்தி பேரை மாத்தவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவர் மத நம்பிக்கையோட நிறைய போதனைகளை செஞ்சதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் கர்பாலாவில் 1869ல இறந்துறாரு. அங்கேயே புதைச்சிடுறாங்க. ஈரானோட வளர்ச்சி மாற்றம் அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிச்சது. ஈரான்ல இன்னமும் இதை பத்தின ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1902ல அகமத் முசாவியோட பேர குழந்தையான ருஹோலா கொமைனி பிறக்கிறாரு. அவர் பிற்காலத்துல ஈரான் இஸ்லாமிக் புரட்சியோட முதலாம் சுப்ரீம் லீடரின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. 1979களில் ஈரான்ல ஷியாவோட ஆட்சி கொலாப்ஸ் ஆனப்போ கொமேனி தலைமையில மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அதன் விளைவா உருவானது தான் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான்றது. அதுக்கு சுப்ரீம் லீடரா கொமைனி தான் நியமிக்கப்பட்டாரு. அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் பலவிதமான மாற்றங்கள் ஈரான்ல நடந்தது. அமெரிக்காவையும் அதுக்கு ஆதரவா இருந்த சவுதி அரேபியாவையும் இஸ்ரேலையும் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. கொமைனியோட டீச்சிங்ஸை ஸ்கூல் புக்ஸ்ல படிக்க ஆரம்பிச்சாங்க. கவிதைகள்ல எழுத ஆரம்பிச்சாங்க. இதை வச்சு ஈரானோட சுப்ரீம் லீடரான அயதுல்லா அலி கமேனியோட தாத்தா இந்தியாவில இருந்து வந்த சையத் அஹ்மத் முசாவி இந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இன்டர்நெட் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. ஆனால் இதை வெரிஃபை பண்ற அளவுக்கு முழுமையான ஆதாரம் எதுவும் இன்னும் கிடைக்கல.